Hi, this is Nat Sriram, CEO of Canist Immigration. நான் கனடாவில் 15 வருஷமா இருக்கேன். ஐம் கவர்மெண்ட் ஆஃப் கனடா ரெகுலேட்டட் அண்ட் லைசன்ஸ்ட் இமிகிரேஷன் ப்ரொஃபஷனல். மார்க்கெட்டில் நிறைய ஃபேக் அண்ட் ஃப்ராட்லண்ட் ஜாப் ஆஃபர்ஸ் அண்ட் கன்சல்டன்ஸ் இருக்காங்க. அவங்க கிட்ட நீங்கள் உங்கள் மணி லூஸ் பண்ணக்கூடாது. புக் அ கன்சல்டேஷன் வித் அஸ் அட் canex.ca/consultation. Chai with Chitra. உங்களுடைய படங்கள் பல படங்கள் வெற்றி படங்களாக அமைஞ்சிருக்கு. அதே நேரத்தில் சில படங்கள் தோல்வி அடைஞ்சிருக்கு. இது தவிர்க்க முடியாது. அது போன்ற தோல்வி படங்களை பார்த்துட்டு நீங்கள் வந்து மறுபரிசீலனை பண்ணுங்களேன், இதில் என்னென்ன மிஸ்ஸு அப்படின்னு. இல்லை சார், அது நமக்கு தெரிஞ்சு நான் சொன்னேன்ல, என்னை நோக்கி பாயம் தோட்டா, அதுதான் மெயினாக. மற்றபடி நடுநிசி நாயகள் வந்து எக்ஸ்பெரிமெண்டல், கம்ப்ளீட்லி எக்ஸ்பெரிமெண்டல். வினை தாண்டி வருவாய்க்கு அப்புறம் பண்ணது. அது வந்து ஒரு ஐடியா ஒன்று ஸ்பார்க் ஆகி அதை எழுதி முடிக்க. இப்போ வினை தாண்டி எழுதுன மாதிரி தான் அது எழுதி முடிச்சப்போ இது ரொம்ப மெக்காபர்னு ஒரு வார்த்தை இருக்குது சார். அந்த மாதிரி ஒன்று வந்து முடிஞ்சிருக்கே அப்படின்னு யோசித்தேன் நான். ஆனால் இது பண்ணிடலாம், இது பண்ணால் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணணும், ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் இது பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி அண்டர் 1 crore ஷூட் பண்ணோம் சார் அந்த படம். வெரி வெரி லோ பட்ஜெட் ஃபிலிம். அண்ட் அதை ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக் கொண்டு வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ மாதிரிலாம் ரொம்ப ஒர்க் பண்ணோம் சார். டெக்னிக்கலாக நிறைய ஒர்க் பண்ணோம். அதில் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டுடைய ஸ்ட்ரெயின் கூட உங்களுக்கு கேட்காது. மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், நோ மியூசிக் அட் ஆல் இந்த ஃபிலிம். ஆமாம், பேக்ரவுண்ட் ஸ்கோர்ன்றது சவுண்ட் எஃபெக்ட்ஸ் மட்டும். யா, ஸோ ரொம்ப டெக்னிக்கலாக ஒர்க் பண்ணி அதை வந்து ஒரு ஜானர் ஃபிலிம். அதுக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. எனக்கு அந்த ஹாரர் ஜானரே எனக்கு பிடிக்காது. எவ்வளோ எக்ஸ்ட்ராடனரியான ஃபில்மாக இருந்தாலும் நான் எக்ஸாசிஸ்ட் பார்த்துருக்கேன், தி ஓமன் பார்த்துருக்கேன் சார். அதுக்கப்புறம் நான் எந்த ஹாரர் படமும் பார்த்துடல. கான்ஜரிங், வேனிஷிங், எவ்வளோ படங்கள் வந்திருக்கு. அதனால் ஹாரர் படங்கள் உங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாது. ஆமாம், எதிர்பார்க்க முடியாது சார். எனக்கு அந்த சூப்பர் நேச்சுரலில் நம்பிக்கையும் இல்லை, நான் எழுதவும் முடியாது. இப்போ கூட ரீசெண்டாக சந்திரமுகி 2 ஓட ஹிந்தி வெர்ஷன் பூல் புலையா ரீமேக் பண்ண எனக்கு வந்துச்சு. பெரிய ஆஃபர் வந்துச்சு. தூரநட்சத்திரம் பிரச்சனைலாம் நான் சால்வ் பண்ணியிருப்பேன். பட் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை சார். எனக்கு அது தெரியாது அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? அதனால் எனக்கு ஹாரர் ஃபிலிம்ஸ் பார்க்க பிடிக்காது. இந்த மாதிரி நடுநிசி நாயகர்கள் போன்ற படங்களை சில பேர் தான் அதை பார்ப்பாங்க. ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணணும்னு நினச்சி தான் ரிலீஸ் பண்ணோம். அதுக்குண்டான ஒரு பப்ளிசிட்டி பண்ணோம். ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஒரு 4 shows ஃபுல்லாக இருந்துச்சு. செகண்ட் டேயில் தியேட்டரில் யாருமே இல்லை. படமும் ஒரு 3 days எடுத்துட்டாங்க. அது நம்ம பண்ணும்போதே நமக்கு தெரியும். அந்த மாதிரி என்னை நோக்கி பாயம் தோட்டா ஒரு செகண்ட் ஹாஃப் ஒர்க் பண்ணும்போதும் எடிட் பண்ணும்போதுமே எனக்கு வந்து இது கொஞ்சம் பிரச்சனைக்குரிய ஒரு படமாக தான் இருக்கும் போல இருக்குது. நம்ம நினச்ச அளவுக்கு இது போய் சேராது. ஈவன் தோ சாங்ஸ் இஸ் ஸோ பியூட்டிஃபுல். அந்த சாங்ஸுடைய ஸ்ட்ரெங்த்தில் அந்த படம் கேரி அவுட் ஆகிடும் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா சில படங்கள் நம்ம பார்த்துருக்கோம், அந்த மாதிரி நடந்திருக்கு. அண்ட் அதுக்கு வந்து அந்த ரிசெப்ஷனே வந்து அந்த சாங்ஸ்னால தான் அப்படின்றதும் எனக்கு தெரியும். ஸோ பெருசாக எனக்கு வந்து ஒரு ஏமாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்கப்புறம் நடந்தது இல்லை. ஏன்னா நம்ம அதோடைய ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கும்போதே நமக்கு அது ரிசல்ட் தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் சொல்லிட்டு. என்னென்ன மாதிரியான ஜானரில் படங்களை ட்ரை பண்ணணுன்றது உங்களுடைய ஐடியா? காமெடி ரொம்ப பிடிக்கும் சார் எனக்கு. ஆனால் உங்கள் படத்தில் பெரும்பாலும் வந்து எனக்கு தெரிஞ்ச மின்னலே படத்தில் நல்ல காமெடி இருந்தது. ஆமாம், அதுக்கு பின்னால் உங்கள் படங்களில் பெருசாக காமெடி. மின்னலையிலேயும் என்னென்ன சார், அது ஒரு காமெடி ட்ராக் மாதிரி இல்லாமல் கதையிலே அதை பிளெண்ட் பண்ணி சின்னதாக எக்ஸ்டென்ஷன்ஸ் பண்ணியிருப்போம். அந்த லாரி கடையில் விவேக் உழுந்துருவார், மாதவனோட ஒரு பக்கம் போவோம், இவர் அந்த போலீஸோட பேசுகிற மாதிரி ஒன்று வச்சுருந்தோம். ஆனால் நீங்கள் எல்லா படமும் எடுத்து பார்த்தீங்கன்னா காக்க வேட்டையாடு நீங்கள் தியேட்டரில் பார்க்கும்போது ஒரு சின்ன ஒரு லாஃப்டர் இருக்கும் சார். ஏன்னா அந்த ப்ரொட்டாகனிஸ்டுடைய ஒரு டெலிவரியில் ஒரு ஹியூமர் இருக்கும். நீங்கள் தமிழ் வேறு, என் உயிரை காப்பாற்றிருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு ஜோதிகா சொல்லுவாங்க. நீங்கள் தெலுங்காக இருந்தாலும் நான் காப்பாற்றிருப்பேன். ஸோ இது வந்து ஒரு எழுதும்போது வர ஒரு விஷயம் தான். அதை சில பேர் ரசிப்பாங்க அப்படின்ற மாதிரி. இன்னும் அந்த ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக அந்த ஒரு காமெடி பண்ணுறதுக்கு வந்து இன்னும் எனக்கு அது வரல. பட் ஐ வாண்ட் டு மேக் சம்திங் லைக் தட். ஒரு அண்ட் அது வந்து ஸ்லாப்ஸ்டிக் மாதிரி இருக்கக்கூடாது சார். இயல்பாக வர அந்த ஒரு காமெடி, ஒரு ஹியூமரில் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் பெரும்பாலான படங்களில் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கதாநாயகர்களுமே எனக்கு தெரிஞ்சு கதை, ஷார்ட்ஸ் உட்பட எல்லாத்துலேயும் யோசனைகள் சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. கௌதம் அது மாதிரி சூழ்நிலையில் சந்திச்சிருக்காரா? ஐம் வெரி இன்ட்ராக்டிவ் பர்சன் சார். எனக்கு அதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. நிறைய பேசுவேன். ஆக்சுவலாக நான் வந்து ஃபில்ம் செட், என்னுடைய செட்டுக்குள்ளே வந்து ஐ ஆம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பர்சன் சார். நீங்கள் வந்து அவர் அப்படின்னு நீங்கள் பார்ப்பீங்க. ஐ ஆம் வெரி வைப்ரண்ட், ரொம்ப இன்வால்வ்டாக அங்கே இருப்பேன். எனக்கு கோவம் வராது பெருசாக, நான் கத்துறதே இல்லை. ரொம்ப குவைட்டாக தான் இருக்கும் செட்ஸ் எல்லாமே. ஆனால் எல்லா ஆர்டிஸ்ட்டும் எல்லா ஆக்டர்ஸுமே வந்து சஜஷன் சொல்லுவாங்க, ஷார்ட் சொல்லுவாங்க. நம்ம அதை உள்வாங்கிட்டு நம்மளை விட நம்ம நினச்சதை விட அதை பெட்டராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை நான் பண்ணியிருக்கேன் சார். அதுலலாம் எந்த ப்ராப்ளமும் எனக்கு இல்லை. இன்ஃபேக்ட் மின்னலையெல்லாம் வந்து அன்கன்ட்ரோலபுளாக இருந்துச்சு சார். ஏன்னா விவேக், நாகேஷ் சார், மேடி ஒவ்வொருத்தரும் ஒரு லைன் சொல்லுவாங்க சார். நம்ம நினச்ச சீன் வந்து ஒரு 2.5 minutes முடியும்னு நினச்சா அவங்க சொல்கிறது அந்த ஷார்ட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அது ஒரு நீ சொல்கிறியா நான் அதை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே போயிட்டே இருக்கும் சார்.
அதுக்கப்புறம் யூ வில் ஹேவ் டு ரைஸ் above that and tell them இல்லை சார் இது வேண்டாம், இது நல்லா இருந்துச்சு, அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம somebody has to step in, சார். that I do. பட் அதர்வைஸ் ஐ எம் வெரி இன்ட்ராக்டிவ் சார். அது நீ சொல்லக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் ஐ லவ் தட். இப்போ சிம்புட்ட ஒரு சீன் சொல்லும்போது நான் பர்ஃபார்மன்ஸாக நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், மைக்ரோ மேனேஜே பண்ண மாட்டேன். சிம்பு நீங்கள் கண் இந்த அளவுக்கு வச்சுக்கோங்க, ஃபேஸ் இப்படி வச்சுக்கோங்க அப்படிலாம் நான் எதுவுமே நான் சொல்லவே மாட்டேன். அந்த சீனை கொடுத்துட்டு ஐ ஹேவ் மை கேமரா ரெடி. என்னுடைய மைண்டில் ஒரு ஷார்ட் டிவிஷன் இருக்கும், சிம்பு இந்த ஷார்ட்டை நீங்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணும்போது மை கேமரா வில் மூவ் இன். அதுக்கப்புறம் நான் இங்கேருந்து ஒரு ஷார்ட் எடுப்பேன். ஸோ யூ ஹேவ் டு டூ தட் ஒன் மோர் டைம் ஃபஸ்ட்டே நான் சொல்லிவிடுவேன். அதுக்கப்புறம் ஐ லவ் டு சி வாட் ஹீ வில் டூ சார். அதை அவர் மாற்றினாலும் சரி, டயலாகும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாலும் சரி, நம்ம நினச்சதை விட அது இன்னும் பியூட்டிஃபுல்லாக வந்துச்சுன்னா ஐ ஜஸ்ட் கிராப். நிறைய மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. வெந்து தண்ணி காட்டில் ஒரு ஷார்ட் இருக்குது சார். அந்த பொண்ணு உள்ளே மாதிரி மயக்கமாக கிடப்பா அந்த ஹோட்டல் ரூமுக்குள்ளே. இவர் உள்ளே போய் அந்த கதை திறந்து அந்த பொண்ணு இங்கே இருக்கான்னு பார்த்தோன்னே அவருக்கு ஷாக். ஏன்னா அவர் யார்கிட்ட ஒர்க் பண்ணுறாரோ அவருடைய ரூமில் அந்த பொண்ணு இருக்குது. அண்ட் இவர் ஒரு கொஞ்சம் சபலம் உள்ளவர்னு அவருக்கு தெரியும், நிறைய சபலம் உள்ளவர்னு தெரியும். இந்த பொண்ணு அவருடைய மனைவியை பார்த்த உடனே அவர் வெளில வந்து, ஆக்சுவலாக நான் பிளான் பண்ணது யூஸ்வல்னு சொல்லக்கூடாது, பட் நம்ம பண்ணுற சிம்புவை ஃபாலோ பண்ணிட்டே வர ஒரு ஷார்ட்டும், அதுக்கப்புறம் இந்த பக்கம் போய் அவருடைய ரியாக்ஷனும் நான் பிளான் பண்ணியிருந்தேன் சார். ஆனால் சிம்புவுடைய பெர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் அவர் நான் இப்படி பண்ணுறேன்னு சொல்லி ஒன்று பண்ணதை பார்த்துட்டு நான் இந்த பக்கம் கட்டே பண்ணல, நான் ஷார்ட்டே எடுக்கல. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு ப்ரில்லியண்ட்டாகவும் இருந்துச்சு, அதுக்குள்ளே கட்டும் போகக்கூடாது என் மைண்டில் அப்போ தோணிச்சு. ப்ளஸ் இவருடைய வாய்ஸ் மட்டும், ஐயோ இல்லை முத்து, நான் இல்லை முத்து, என்னை நம்ப முத்து அப்படின்னு சொல்கிறது மட்டும் வந்தால் போதும், அவரை காமிக்கவே வேணாம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த மாதிரி சில விஷயங்கள் ஐ வெயிட் ஃபார் தி ஆக்டர் டு டெலிவர் சார். ஸோ ஐ எம் ரியலி இன்ட்ராக்டிவ் அண்ட் ஓப்பன் தட். நீங்கள் ஒரு நல்ல நடிகர், மற்ற நடிகர்களுக்கு செட்டில் நடித்து காட்டுவீங்களா இல்லை அவங்க நடித்து பார்த்து? கமல் சாருக்கு நம்ம வந்து நடிப்பு சொல்லிக் கொடுக்க முடியாது சார், நம்ம காமிக்க முடியாது. அது வந்து முன்னாடியே எனக்கு ஜிவி விஜய் சார்லாம் நிறைய சொல்லியிருக்காங்க. கமல் சார் டைரக்ட் பண்ணும்போது நம்ம வெறும் சீன் சொல்லிவிட்டு, மணி சார் இன்டர்வியூஸ்லாம் அவரை நம்ம பார்த்துருக்கோம்ல, நாயகன் ஐ ஜஸ்ட் ஹேட் அ கேமரா அண்ட் ரெடி டு ஷூட் அப்படின்னு. ஸோ கமல் சார் கூட நம்ம அது நம்ம எழுதவும் முடியாது சார். நான் நிறைய சொல்லியிருக்கேன் சார், இது நம்ம எழுத்தில் அவர் உள்ளே வராரு, அந்த பொண்ணு வந்து ஒரு தற்கொலை முயற்சியில் இருக்கா, ஒரு பிளாஸ்டிக் கவரை வந்து அவர் ஃபேஸில் போட்டு அதை வந்து இறுக்கி பண்ணிகிட்ருக்கா. அப்போ இவர் வந்து அதை ரிமூவ் பண்ணிட்டு அந்த பொண்ணை பார்த்துட்ருக்காருன்னு மட்டும் தான் நம்ம எழுத முடியும். டிஸ்கிரிப்ஷன் இவ்வளோ தான், அங்கே டயலாகும் இல்லை. ஆனால் அதையும் தாண்டி அவர் ஒன்று பண்ணுறாரு சார். அதை எடுத்துட்டு அப்படி அது பேப்பரை அவங்கள பார்த்துட்டு இருக்கும்போதே அந்த பேப்பரை க்ரஷ் பண்ணுறாரு, அந்த பிளாஸ்டிக் இதை. அது நம்ம எழுத்துறது கிடையாது. அதுக்கப்புறம் பாடி லாங்குவேஜ் இப்படி பார்க்குறாங்க, ஒரு டஸ்ட்பின் இருக்குது. அதை ரிஹர்சல் அப்போது அவர் என்ன பண்ணார், டஸ்ட்பினை கொஞ்சம் அப்படி மூவ் பண்ணி வச்சுட்டாரு. அந்த டஸ்ட்பின் செட் ப்ராப்பர்ட்டி கிடையாது, ஹோட்டலில் இருக்குது. ஸோ ஆஸ் அன் ஆக்டர் ஹீ டஸ் தட் அண்ட் தென் லுக்கிங் அட் ஹர் அப்படி போடுறாரு. ஸோ தட் கிவ்ஸ் ஒன் ஒரு அவர் அந்த கேரக்டருக்கு உண்டான ஒரு டைனமிசம். புரியுதில்ல உங்களுக்கு? யூ கான்ட் ரைட் திஸ். ஸோ யூ ஜஸ்ட் தட்ஸ் வை யூ cast actors accordingly sir, who will take that magic forward. I wait for that magic. இது மாதிரி அந்த படத்தில் நீங்கள் ரசித்த வேற என்ன காட்சிகளை? இந்த ஃபர்ஸ்ட் சீனும் சார் எழுத்துல வந்து இது இல்லை சார். அவர் கையை கொண்டு போய் இப்படி வைப்பார். என் கண்ணு வேணும்னு கேட்டியா மணி, இதோ நானே வந்துட்டேன், உஸ்தாத் ஒருத்தர் சொன்னார் இந்த மாதிரி நீ கண்ணு வேணும்னு கேட்டியா, மணின்னு சொல்லி கத்தி கொடுத்துட்டு எடுறா, அது வரைக்கும் இருந்துச்சு. ஆனால் இது பண்ணுவாருன்றது எந்த எழுத்துலையுமே அது கிடையாது. அதை வந்து வி ஹேட் ஒரு ஜூம் லென்ஸில் ரெடியாக இருந்தோம் சார். அது பண்ணாருன்னு சொன்னப்போ நான் ரவி எப்படி டேப் பண்ணுறேன், ரவி ஒரு மனை கரெக்டாக அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஜூமின் ஒன்று போகும். வி காட் அ மேஜிக்கல் ஷாட். இதுதான் விஷயம். ரொம்ப ரசிச்சோம் சார், எல்லாருமே ஸ்பெல் பவுண்டாக இருந்தோம் அந்த ஷாட்டில். தியேட்டர்லேயும் அதே மேஜிக் வந்து டிரான்ஸ்லேட் ஆச்சு, அதை நான் பார்த்தேன். ரெண்டு சின்ன பசங்க 8-9 வயசுல பல்லையில் அடிபட்டு வரணுமோ. இப்போ நீங்கள் வந்து பல திரைப்படங்களை நடிக்கிறீங்க. செட்டுக்கு போகும்போது இயக்குனர் கௌதம் வாசுதேவன் வெளில இருப்பாரா? கண்டிப்பாக சார், டோட்டலாக வெளியில். நான் வெற்றிமாறனுடைய செட்ஸில் எல்லாமே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அப்சர்வேஷன் தான் சார். அது அவருடைய மைண்டுக்குள்ளே அவர் என்ன எழுதுறாரு, எப்படி பேசுகிறாரு அப்படின்னு பார்க்குறது. அன்வர் ரஷீத் கூட ஒர்க் பண்ணும்போது அப்படி தான் இருந்துச்சு. அமல் நீரட் சினிமாட்டோகிராஃபர் அண்ட் லைவ் சவுண்ட் வேறு சார், சிங்க் சவுண்ட். நான் ரொம்ப நேச்சுரலாக மலையாளம் பேச மாட்டேன் சார். நான் பிறந்தது வளர்ந்த எல்லாமே சென்னை தான். அப்பா மலையாளி, அம்மா தமிழ். ஸோ தமிழ் தான் எல்லாமே. இன்ஃபேக்ட் ஐ ரீட் அண்ட் ரைட் தமிழ், பட் எனக்கு மலையாளம் தெரியாது. ஸோ டயலாக்ஸ் வந்து மலையாளத்தில் கொடுக்கும்போது, அதுவும் டப்பிங்கே கிடையாது, ஸ்பாட்லேயே சொல்லணுன்ற போது நிறைய ப்ரிப்பரேஷன். தட் ப்ரிப்பேர்ட் மீ ஆஸ் அன் ஆக்டர் சார். நிறைய முன்னாடியே வாங்கி நிறைய ப்ரிப்பேர் பண்ணி அவங்க என்ன சொல்கிறாங்களோ வெற்றியெல்லாம் மைக்ரோ மேனேஜ் பண்ணுவார் சார். இப்போ நான் யூஸ்வலாக இப்படி ஒரு சேரில் இப்படி உட்காரும்போது நான் இப்படி உட்காருவேன் சார். ஸோ ஆஸ் அ காப்பாக நான் விஜய் சேதுபதியை இன்ட்ராகேட் பண்ணுறதுக்கு உட்காரும்போது நான் இப்படி பண்ணி இப்படி உட்காந்தேன்.
கட் அப்படின்ட்டாரு. கௌதம் அது பண்ண வேண்டாம். ஹி நோட்டிஸ் தட் அது நீங்கள் ஆனால் அது பண்ண வேண்டாம் அப்படின்ட்டாரு. ஓகே வெற்றி அப்படின்னு. ஸோ ஐ லெட் தி டைரக்டர்ஸ் கம்ப்ளீட்லி டேக் ஓவர். கருமேகங்கள் கலைகின்றனால தங்கர்பச்சன் சார் என்ன சொன்னாரோ அதான் நான் செஞ்சேன். நான் ஒரு சஜஷனோ இல்லை வந்து நான் இப்படி பட் முன்னாடியே கொஞ்சம் ஸ்கிரிப்ட் வாங்கிப்பேன் சார். நமக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக கொஞ்சம் ஃபிசிக்கலாக விமனோட சீன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கிரிப்ட் வாங்கிடுவேன். இது வரைக்கும் அந்த மாதிரி கேரக்டர்ஸ் வந்ததில்லை. ஒரு 1 or 2 நெகட்டிவ் கேரக்டர்ஸ் பண்ணதுனால சம்டைம்ஸ் they add some scenes. ஸ்பெசிஃபிக்காக இருக்கீங்களா இல்லை? ஆமாம் சார், ரொம்ப ஆமாம் சார். ஏன் வீட்லேயும் they'll be uncomfortable, I'll also be uncomfortable. அப்படியா? ஆமாம். இவன் இதுக்காக தான் நடிக்க வந்துட்டான் அப்படின்னு நினைக்கூடாது சார். உங்கள் மனைவி உங்கள் பசங்கள்லாம் உங்களுடைய படங்களை விமர்சிப்பாங்களா? டெஃபினெட்லி சார். யா இது வரைக்கும் அந்த மாதிரி நெகட்டிவாக எதுவுமே இல்லை. நான் நடித்த படங்களை சொல்ல நீங்கள் நம்ம டைரக்ட் பண்ண படங்கள் தான். நடித்த படங்கள் அவங்க பார்த்ததே இல்லை சார். நிறைய அப்படியா? பார்க்கவே மாட்டாங்க. ஏன்னா nobody likes me to be an actor at home. ஓ அம்மா பார்ப்பாங்க, எல்லா படமும் பார்க்கறதுனால அவங்க பார்ப்பாங்க. விடுதலை நான் தியேட்டருக்கு கூப்பிட்டு போய் வெற்றிமாறன் படங்கள் அவங்களுக்கு பிடிக்கும். கருமைகள் கலைகின்ற டிவி வீட்டில் பார்த்தாங்க ஆன் ஓடிடி. நல்லா இருந்துச்சுடா அப்படின்லாம் சொன்னாங்க. பட் நான் டைரக்ட் பண்ண படங்கள் வந்து ஃபஸ்ட் ஷோ தியேட்டர் தான் சார் பார்ப்பாங்க. முன்னாடி ஒரு கிளிப்பிங் கூட நான் காமிக்க மாட்டேன். ஆடியன்ஸாக ஒரு யூடியூப்பில் ஒரு ட்ரெய்லர் வந்துச்சுன்னா அதை அவங்க பார்ப்பாங்க. அண்ட் மேபி ப்ரீவியஸ் ஈவினிங் மட்டும் என் ஒய்ஃப் வந்து ஒரு 4-5 படங்கள் அவங்க பார்த்துருக்காங்க. நாளைக்கு ரிலீஸ்னால் இன்றைக்கி பார்த்துருக்காங்க. ப்ளஸ் அடுத்த நாள் தியேட்டர்லேயும் அவங்களுக்கே அந்த ரியாக்ஷன்ஸ் எல்லாமே அவங்களுக்கே தெரிஞ்சிடும். பெருசாக ஒன்றும் நம்ம சொல்லணும்னு அவசியமே இல்லை. கௌதம்குள்ளே இப்படி ஒரு நடிகர் இருக்காருன்றதை முதல்ல ஐடென்டிஃபை பண்ணது யார்? அப்படி பார்த்தா முதல்ல ஐடென்டிஃபை பண்ணது ராஜீவ் சார் தான் சார். மின்சார கனவு படத்துலேயே அவர் வந்து என்னை நடிக்க வச்சிட்டாரு. அசிஸ்டன்ட் டைரக்டராக அங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கும்போது மேலேருந்து ஒரு ஷாட்டு, இந்த ஸ்ரீலேகா இன்டர்கான்டினல் அப்போ அது அந்த பொண்ணு தற்கொலை பண்ணுற மாதிரியும் பிரபுதேவா வந்து பேசி அவளை காப்பாற்ற மாதிரியும் அரவிந்த் சுவாமி சார் கீழே இருந்து பார்க்குற மாதிரி ஒரு ஷாட்டு. அதில் க்ரௌட் கண்ட்ரோல் சரியாக இல்லைன்னு சொல்லிட்டு ஏய் கோபால் அப்படின்னு திட்டினார். என்ன யாரும் அந்த டயலாக் பேச போகிறா அப்படின்னு, நீயே பண்ணுறா அப்படின்ட்டாரு. ஸோ அது அந்த டயலாக் பேசணும் ஃபர்ஸ்ட் வாட்டி அவர் தான் ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ் கொடுத்தாரு அப்படின்னு சொல்லணும். நிச்சயமா சூப்பராலியா நைஸாக பேசி பொண்ணு மனுஷன் மாற்றிட்டா. அதுக்கப்புறம் உண்மையிலேயே தேசிங் அண்ட் அன்வர் ரஷீதுடைய இதுதான் சார். அதுக்கு முன்னாடி விஜய் மில்டன் படத்தில் ஒரு போர்ஷன் ஒன்று பண்ணேன். பட் அப்போ ரொம்ப கான்ஷியஸாக இருந்தேன்னு எனக்கு தோணுது. பட் தேசிங்குடைய ஒரு நிறைய பேசிட்டு சார் நீங்களாவே இருங்க சார், வாங்க சார் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்பயர் பண்ணி தான் கூப்பிட்டு போனார். உங்களுடைய மின்னலை திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த படத்தை பற்றி நீங்கள் அதிகம் ஸ்லாகிச்சு பேசுறதில்லை அப்படின்னு ஒரு ரசிகர் கூட எழுதியிருந்தார். எதனால் அந்த படத்து மேலே அப்படி ஒரு பாரபட்சம் உங்களுக்கு? நான் சொன்னேன்ல சார், அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். வசீகரா சாங் வந்து ஷூட் பண்ண விதம் எனக்கு பிடிக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு 2 பேருமே வந்து ஒரு ஹாஃப் டே கூட எனக்கு அவங்க ஒன்றா கிடைக்கல. ஒரு லவ் சாங், ஹீரோயின் வந்து ஏதோ அவங்களுக்குள்ள ஏதோ சண்டை வேறு, ப்ளஸ் டேட்ஸும் இல்லை, லாஸ்ட்டாக ஷூட் பண்ணோம். ஸோ நான் நினச்ச ஒரு விஷுவல் என்னால் அதை ஷூட் பண்ணவே முடியல. அது ஹிந்தி வேர்ஷன் ஒன்று பண்ணோம் சார். அதில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தோம். அதுக்குள்ளே இவங்க 2 பேரும் இல்லைன்றனால டான்சர்ஸ் எல்லாம் உள்ளே வந்தாங்க. அந்த சாங்கில் டான்சர்ஸ் எல்லாம் கிடையாது சார். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் வருத்தங்கள் எனக்கு. இந்த படம் நம்ம நினச்ச மாதிரி ஷூட் பண்ண முடியல. ஆப்வியஸ்லி சார் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும்போது பயங்கர ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. சாங்ஸ்க்கெல்லாம் பயங்கர க்ரேஸ் இருந்துச்சு. அந்த படம் நல்லா பெரிய க்ரேஸ். ஆமாம். பட் சம்வேர் ஒரு டெக்னிக்கலாக அண்ட் இன்னும் நிறைய விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ அன்னையிலேருந்து அந்த படம் இது வரைக்கும் நான் ரீவிசிட் பண்ணதே இல்லை சார். அதான் உண்மை. பல படங்களை ஹிந்தியில் நீங்கள் டைரக்ட் பண்ணுறீங்க. ஹவு கம்ஃபர்டபுள் வி ஆர் வித் தி ஹிந்தி? ஒன்றுமே இல்லை சார். நான் ஒன்றுமே பெருசாகவே பண்ணல. ரேனாத்திரிதிலுமே பண்ணேன் மின்னலையோட ரீமேக். எப்படி மின்னலையை வந்து மாதவன் செட் பண்ணி கொடுத்தாரோ அதே மாதிரி ஹிந்தியும் நம்ம பண்ணலாம். இல்லை மேடி எனக்கு ஹிந்திலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி அடுத்த படத்துக்கு நான் போயிடுறேன், நம்ம தான் பண்ணுறோம், காக்கா வாங்க பண்ணலாம் அப்படின்னு நான் கேட்டேன். இல்லை பெரிய ப்ரொடியூசர், யூ ட்ரஸ்ட் மீ அண்ட் கம் அப்படின்னு சொல்லி அவர் தான் கூப்பிட்டு போனார். அவர் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வாசு பக்னானி இவர் தான் ப்ரொடியூசர், எல்லாமே அவர் பார்த்துப்பாருன்னு சொல்லி he set up the entire project that totally went away from me. ஏன்னா பாம்பேயே வந்து அவங்க கொண்டு போய் டர்பன் சவுத் ஆஃப்ரிக்காவில் ஷூட் பண்ண வச்சாங்க. ஏன்னா ஆர்டிஸ்ட்லாம் அப்போ தான் கரெக்டாக டைமுக்கு வருவாங்க. சைஃப் அலி கான் வந்து அப்பாஸ் கேரக்டர் பண்ணுறாரு. சைஃப் டைமுக்கு வரணும்னா நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும். ஸோ டர்பனில் வந்து பாம்பேயை மேட்ச் பண்ண வச்சாங்க. அதெல்லாம் எனக்கு எப்படின்னே தெரில. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் பண்ணேன். ப்ளஸ் வாசு பக்னானியே தனியாக போய் ஒரு 6 சாங் ஷூட் பண்ணார். படத்தில் இல்லாத ஒரு 6 சாங் ஷூட் பண்ணார். ஏன்னா அவருக்கு சாங்ஸ் நிறைய இருக்கணும், ஆடியோ மார்க்கெட் பெருசாக இருக்குது அப்படிலாம் சொல்லி ஹாரிஸ் ஜெயராஜும் நானும் ஷூட் பண்ண ஒரு 6 சாங் எங்கள் படத்தில் இருந்த சாங் இல்லாமல் அவர் ஒரு இன்னொரு 6 சாங் வேறு கம்போஸ் வச்சு பண்ணிலாம் பண்ணார். ஸோ அதெல்லாம் நமக்கு உடன்பாடு இல்லாத விஷயங்கள் சார். எனக்கு பிடிக்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஓடி வந்துட்டேன்னு தான் ஒன்று சொல்லணும். உண்மையிலே எனக்கு ஹிந்தியே வேண்டாம் அப்படின்னு சொல்லி தான் வந்தேன். அதுக்கப்புறம் வேறு வழி இல்லாமல் இன்ஃபேக்ட் அதனால தான் காக்க என்னை வந்து ஹிந்தியில் பண்ண சொல்லும்போது நான் பயந்துட்டு வேணான்னு சொன்னேன். ஏன்னா நம்மள்ட்ட இருந்து எடுத்துருவாங்க, நம்ம கண்ட்ரோலில் இருக்காது,
பாதி படத்துக்கு மேலே நம்ம கண்ட்ரோல் இருக்காதுன்னு தெரியும். அதனால் நான் அந்த படம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அது ஆக்சுவலாக நான் பெரிய ப்ரொடியூசர் ஜான் ஏப்ரஹாம் ஹீரோவாக பண்ணார். அந்த படம் ஃபோர்ஸ்ன்னு பண்ணாங்க. இன்ஸ்பயர்ட் பை த மூவி காக்கா காக்கான்னு கிரெடிட் கொடுத்தாங்க. அவ்வளோதான், தவிர வேறு எதுவுமே இல்லை. நான் அதனால தான் நான் பண்ணல. அதுக்கப்புறம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் விண்ணை தாண்டி வருவாயை போய் தப்பாக ஹிந்தியில் போய் பண்ணிட்டு வந்தோம். வாசு பக்னானி முன்னரேவே அவருடைய பையனை வச்சு திரும்பவும் பண்ண கூட முயற்சி பண்ணதா சொன்னாங்க. உங்களை வச்சு உண்மையா? அவரே கூட நடிப்பார் சார், வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய உதவியாளர்களுக்கு எந்த அளவு நீங்கள் சுதந்திரம் கொடுப்பீங்க? சார் உண்மையிலே அது ஒரு ஃபில்ம், நீங்கள் டிப்பிக்கலாக நினைக்கிற ஒரு ஆஃபீஸ், ஒரு ஃபில்ம் க்ரூ அப்படி இருக்க மாட்டாங்க சார். எவ்ரிபடி இஸ் கம்ப்ளீட்லி வி ஆல் ஒர்க் டுகெதர் அப்படின்னு தான் சொல்லுவோம். அவங்க எல்லாருக்குமே உங்களுடைய கதை தெரியுமா முதல்லயே? ஆமாம்மா சார், எல்லாருக்குமே வந்து அன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், இது என்ன சீன் அப்படின்னு தெரியும். இல்லாட்டி யாராலுமே அங்கே ஒர்க் பண்ண முடியாது. கண்டிப்பாக டயலாக்ஸ் என்ன, இன்றைக்கி என்ன பேச போகிறாங்க, இன்றைக்கி என்ன சீன், இன்றைக்கி எவ்வளோ சீன்ஸ் இருக்குது, எவ்வளோ ஷார்ட்ஸ் இருக்குதுன்னு மேற்கொண்டு எல்லாருக்குமே தெரியும். அண்ட் இட்ஸ் லைக் ஒன் யூனிட் மாதிரி தான் அங்கே இருக்கும். ஒரு ஹையரார்கி மேபி அவங்க ஃபீல் பண்ணலாம் தவிர இன் தே மைண்ட்ஸ், பட் we don't behave like that. Everybody is free to do whatever they want. I don't even have departments. இப்போ கண்டினியூட்டி தனியாக, காஸ்டியூம் தனியாக நான் வைக்கிறதே இல்லை. ஏன்னா எவ்ரிபடி ஷுட் நோ எவ்ரி திங் அப்படின்ற மாதிரி தான் ஃபஸ்ட்லேருந்தே நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். சம்திங் கோஸ் ராங், ஐ ஜஸ்ட் கோ ரியலி குவைட். there's no ஸ்க்ரீமிங், கத்துறது அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் ரொம்ப குவைட்டாகவே தெரியும் அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்ட்டு. அவங்க கதைகள் எல்லாம் சஜஷன்லாம் சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு? ரீசெண்டாக அது கொஞ்சம் வெந்ததனி காடு எழுதி முடிச்சதுக்கப்புறம், ஏன்னா ஃபஸ்ட் டைம் வேற ஒரு ஸ்டோரியை எடுத்து நம்ம ஸ்க்ரீன் ப்ளே ஒர்க் பண்ணுறோன்றதுனால அங்கே இருக்கிற ஒரு 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 டாப் 4-5 அசோசியேட் அந்த லெவலில் இருக்கிறவங்களுக்கு நான் ஸ்கிரிப்ட் கொடுத்து படிக்க சொன்னேன் சார். எல்லாருமே அவங்களுடைய ஃபீட்பேக் கொடுத்தாங்க. சில விஷயங்கள் இது இப்படி இருக்கலாமா அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ மறுபடியும் ஜெயமோகன் சார் இன்னொரு ஸ்கிரிப்ட் எனக்கு ஸ்டோரி கொடுத்துருக்கேன். அதை ஃபுல்லாக ஒர்க் பண்ணி அதையும் எல்லாருமே உட்காந்து படித்து பார்த்தோம். எல்லாருக்குமே பிடிச்சிருந்தது. ஸோ ஐ தாட் வில் டூ தட் நெக்ஸ்ட். ஒரு திரைப்படத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நார்மலாக உங்களுக்கு எத்தனை நாட்கள் பிடிக்கும்? சார் மோஸ்ட் ஆஃப் மை ஃபிலிம்ஸ் ஆர் 65 to 70 days சார். வெந்ததனி காடு வாஸ் 52 days. நீங்கள் அதிக நாட்கள் எடுத்துக்கிட்ட படம்னு அது வாரணம் ஆயிரும் சார். அது அந்த டபுள் ஆக்ஷன், சூர்யா மறுபடியும் அந்த பக்கம் வந்து ஃபாதர் ரோல் ப்ளே பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் டைம் ஆச்சு சார். உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து மியூசிக்கில் ரொம்ப ஸ்ட்ராங். உங்களுடைய பெரும்பாலான பாடல்கள் எனக்கு தெரிஞ்சு ஏறக்குறைய 99% பாடல்கள் ஹிட்டு. தேங்க்யூ சார். பட் சின்ன வயசுலேருந்தே ஒரு மியூசிக் ஓரியன்டாக வீட்டில் எப்போதுமே ஒரு பாட்டு எப்போதுமே ஒன்று ப்ளே ஆகிட்டே இருக்கும் சார். ரேடியோ, கிராமஃபோன். அப்போலேருந்தே பாடுவீங்களா நீங்கள்? ஆமாம் சார், எனக்கு வந்து பாட பிடிக்கும் சார். ஆனால் நிறைய சிங்கர்ஸ் இருக்கும்போது நான் அதுக்கு அட்டெம்ப்டே பண்ண மாட்டேன். நம்ம தான் அப்படின்னு போய் நிற்கவே மாட்டேன் சார். ஐ லைக் டு சிங். இப்போ வீட்லேயே ஒரு ஈவினிங் கெட் டுகெதர்னா எல்லாருமே பாடுவோம். சுகல்பந்தி தான். ஆமாம்மா, டெஃபினட்டாக மியூசிக் இல்லாமல் வீடு கிடையாது. தாத்தா வீட்டுக்கு போனால் கிராமஃபோனில் நிறைய எல்பிஸ் இருக்கும். ஸோ எனக்கு நீங்கள் பழைய தமிழ், பழைய ஹிந்தி பாட்டு, சிங்கர்ஸுடைய வாய்ஸ், இப்போ நீங்கள் ஒரு மன்னாடியோட சாங் ஒன்று ப்ளே பண்ணிங்கன்னா எனக்கு நான் சொல்லுவேன் இது மன்னாடி அப்படின்னு. ஸோ ஒரு மியூசிக் வந்து சின்ன வயசுலேருந்தே அப்படியே ஒரு இன்க்ரீன் ஆகிடுச்சு அப்படின்னா ஐம் ஸ்டில் ட்ரைங் டு லேர்ன் மியூசிக். அது சும்மா ஒரு இதுக்காக. அண்ட் ராஜா சாரோட மியூசிக் தான் ஸ்கூல் அண்ட் காலேஜ் ஃபுல்லாகவே. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணணுன்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அதுக்கப்புறம் ராஜீவ் சாரோட மின்சாரக்கணு ஒர்க் பண்ணும்போது அந்த ரஹ்மான் சாருடைய தாக்கம். ஒரே ஒரு ஆட் ஃபில்ம் மட்டும்தான் ஹாரிஸோட பண்ணேன். பட் ஒரு பயங்கர ஒரு ஸ்பார்க் எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் எங்கள் 2 பேருக்கும் அது ஃபஸ்ட் படமாக ரொம்ப இன்வால்வ்டாகி ஒர்க் பண்ணோம். ஒரு 7-8 ஃபிலிம்ஸ் கண்டினியூஸாக ஒர்க் பண்ணோம். எல்லாமே சூப்பர் ஹிட் சாங்ஸ் தான் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் நிறைய டிஸ்கஷன் இருக்கும் சார். ஒரு சும்மா ஹாரிஸ் ஒரு லவ் சாங் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்ப மாட்டேன். நிறைய டிஸ்கஷன் இருக்கும். ரஹ்மான் சார் கூடவும் நிறைய டிஸ்கஷன். ஏன் இந்த பாட்டு படத்தில் இருக்குது, அதுக்கப்புறம் என்ன லிரிக்ஸ் என்ன மாதிரி இருக்கலாம், என்ன ஜானர், எதுவுமே ரெஃபரன்ஸாக எதுவுமே எடுக்க மாட்டேது. இது வரைக்கும் ஒரு பாட்டு கூட ஹாரிஸ் இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்லாம் ஒரு ரெஃபரன்ஸ். பட் இந்த ஜானர் இப்படி இருக்கலாமா, ஒரு கிட்டார் பேஸ்டாக இருக்கலாமா, இல்லை ஒரு பல்சேட்டிங் ட்ராக், ஒரு ஹீரோ வந்து எடுத்தோடனே தண்ணிக்குள்ளே விழுறான், பட் அது வந்து ஒரு சேட் சாங் தான், பட் அப்படி இல்லாமல் ஒரு பவுண்டிங்காக இருக்கலாமா அப்படின்னு சொல்லப்போ தான் அந்த உயிரின் உயிரியோட பீட் ஒன்று ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி நிறைய டிஸ்கஷனுக்கு அப்புறம் இது வரைக்கும் கம்போஸ் பண்ண எல்லா டியூன்ஸுமே வந்து ஃபஸ்ட் டியூன்ஸ். இது வேண்டாம் ஹாரிஸ் நம்ம இன்னொன்று பண்ணலாமா, இல்லை அவரும் வந்து இது வேண்டாம் அப்படின்னு வரைக்கும் சொன்னதே இல்லை. தர்புகா சிவாவோட பண்ணவும் சரி, ரஹ்மான் சாரோட பண்ணவும் சரி, எப்படி அப்படி அமையுது? அது அமைஞ்சிருச்சு சார். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அது வந்து ஜஸ்ட் எல்லாமே ஃபஸ்ட் டியூன்ஸ் தான். ரஹ்மான் சார் இன்ஃபேக்ட் தள்ளி போகாதே வந்து கௌதம் இது ரொம்ப ஒரு மாதிரி கோக்கியாக இருக்குல்ல, நம்ம வேற ஒன்று பண்ணலாமான்னு கூட என்கிட்ட கேட்டார். இல்லை சார், அது கம்போஸ் பண்ணும்போது எனக்கு ஒன்று நடந்துச்சு சார், அது கண்டிப்பாக எல்லாருக்கும் நடக்கும், இதுவே போதும் சார், இதுதான் போதும் அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்தேன். அது ரொம்ப காம்ப்ளிகேட்டான ஒரு ஸ்ட்ரக்சர். அது தாமரை எழுதுறதுக்கே அவ்வளோ வந்து ஒர்க் பண்ணாங்க. அந்த டியூனை புரிஞ்சுக்கிறதுக்கே அவ்வளோ டைம் எடுத்துச்சு ஆக்சுவலாக. ஸோ அது ஆகிடுமோ அப்படின்னு அவர் பயந்தார். பட் இல்லை சார், இது வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபீல் அப்படின்னு சொல்லி ஆல் தீஸ் டியூன்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் டியூன்ஸ். ஐ பீன் லக்கி அப்படின்னு தான் சொல்லுவேன்.
நீங்களே கம்போஸ்லாம் பண்ணுவீங்களா? பண்ணியிருக்கேன் சார், நிறைய பண்ணியிருக்கேன். வாய்ஸ் ரெக்கார்டரில் அந்த சாங்ஸ் எல்லாம் வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் 1 or 2 தான் இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் கூட பண்ணோம். ஒரு சாங் சும்மா யூடியூப்பில் ஒரு என்னுடைய ஒன்றாக ஒரிஜினல்ஸ்க்கு ஒரு சாங் ஒன்று பண்ணோம். அந்த மாதிரி நிறைய இருக்குது. பட் ஐ ஹேவ் த குட் ஃபார்ச்சூன் ஆஃப் ஒர்க்கிங் வித் பியூட்டிஃபுல் கிரேட் கம்போசர்ஸ். ஸோ ஐ எம் ஜஸ்ட் வெயிட்டிங். எதிர்காலத்தில் இசையமைப்பாளர் ஐடியா இல்லை சார், அந்த மாதிரி ஐடியா இல்லை. நான் சொன்னேன்ல, ஒரு ரஹ்மான் சார் ஆக்சஸ் இருக்குது, ஹாரிஸ்ட்டு எப்போ வேணாலும் போகலாம். தர்போ கஷபா, கார்த்திக், ராஜா சார் கூட ஒர்க் பண்ணியாச்சு. ஸோ இன்னும் எனக்கு அந்த நம்ம போய் எல்லா பாட்டும் பண்ணோம் அப்படின்ற ஒரு தாட் இன்னும் எனக்கு வரல சார். தமிழ்நாட்டினுடைய மிகச்சிறந்த இசையமைப்பாளர் 3 பேரோட நீங்கள் பணியாற்றிருக்கீங்க. ராஜா சார் வந்து நான் ரொம்ப ஹெசிடேட் பண்ணி பயந்து போய் அவரை மீட் பண்ணேன் சார். அவர் கண்டிப்பாக கூட பண்ண மாட்டார் அப்படின்னு தான் நினச்சேன். ரஹ்மான் சார்ட்ட வந்து அது ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு விஷயம் சார். அது என்னன்னு அது எப்படின்னு சொல்ல தெரியல. அது அங்கே போனால் யூ ஃபர்கெட் எவ்ரிதிங் எல்ஸ். அங்கே வந்து சினிமா, காசிப், அது எதுவுமே நம்ம பேச மாட்டோம் சார். இட்ஸ் ஒன்லி ஒர்க். ஹாரிஸ் இஸ் அ ஃப்ரெண்ட் சார். வி ஆர் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ். வி நோ ஈச் அதர் ஃப்ரம் மின்னலே. அண்ட் இன்ஃபேக்ட் ஒரு 3-4 years we didn't work together. அப்பவும் the families were in touch. சின்ன ஒரு நீங்கள் பெரும்பாலும் பாடலாசிரியை தாமரையோட தான் பணியாற்றிருக்கீங்க. மின்னலே தான் ஃபஸ்ட்டு சார். வசீகரா தான் ஃபஸ்ட்டு எழுதுனது. இனிஷியலி வி எங்களுக்கு வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கரெக்ட் இருந்துச்சு சார். அவங்களும் இன்ஜினியரிங் பேக்ட்ராப் தான் ஆக்சுவலாக. கௌதம் மேனனுக்கு இந்த சினிமா உலகத்தில் மிகவும் நெருக்கமான நண்பர்கள் அப்படின்னு யாரெல்லாம் சொன்னாங்க? நான் மட்டும்தான் சார். எனக்கு அப்படி யாரும் இல்லை சார். என்கிட்ட டெய்லி பேசுகிற ஒரு நண்பர் வந்து லிங்குசாமி. இந்த படம் ரிலீஸ் ஆகல, இந்த படத்துடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு இது வரைக்கும் என்கிட்ட கேட்ட ஒரே ஒருத்தர் லிங்குசாமி மட்டும்தான். வேறு யாருமே என்கிட்ட என்ன பிரச்சனை. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.